நாங்கள் கோபால்ஜி வந்து பெரிய ஊரில் எடுத்து அந்த குளத்தை மீட்டினார். அப்போதுதான் அவர் மேல் எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது. ஓ, இப்படி ஒரு மனிதனா இவர் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். ஏன்னா அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி போக வேண்டும், அவரை அணுக வேண்டும் என்ற விஷயம் எனக்கு தெரியவில்லை. ஒரு காலத்தில் அவரை எப்படியோ நான் சந்தித்தேன். ஒரு ஜெமினி என்ற ஒரு நண்பர், அவரது அங்கே தென் மாவட்ட நிர்வாகியாக இருக்கார், அவர் மூலமாக நான் சந்தித்தேன். சந்திக்கும் போது நான் உள்ளே அவரை போய் உட்கார்ந்து அமர்ந்திருந்த போது என்னை அமர சொன்னார். எதுவுமே பேசவில்லை, கவர்ந்து எழுதுகிட்டே இருந்தார். நான் சினிமாவில் பயங்கர ஆஜானா பவன், ஜாம்பவான், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா எல்லாம் கேட்டேன். அப்பவுமே ஒரு 300 படம் பண்ணிட்டேன். இவரே நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாரு, என்ன எழுதிட்டே இருக்கிறாரு சொல்லிட்டு அவர் லேசாக பார்த்தார். மறுபடியும் எழுத ஆரம்பிச்சார். நான் அப்படியே பொட்டி போக மாதிரி உட்கார்ந்துருக்கேன். உடனே ஒரு 10 நிமிடம் கழிச்சு தான் எந்த ஒரு அப்படி கேட்டார். எதுவுமே கேட்கல. நாகர்கோவில் அதான் இப்படி அப்படின்னா எப்படி, அதான் இப்படி